புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பொன்மலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் கற்கள் சரிந்த நிலையில் அதனை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், அமைச்சர் எப்போது ஆய்வு மேற்கொண்டார்? முன்னதாக என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. தென் தமிழகத்தின் நுழைவாயிலான திருச்சி மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பொன்மலை ரயில்வே மேம்பாலம் நேற்று கற்கள் சரிந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மேலும் ஒரு வழிப்பாதையாக மாற்றி சென்னையிலிருந்து திருச்சி வழியாக மதுரை, புதுக்கோட்டை, கோவை செல்லும் பேருந்துகள் மாற்று வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நேற்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகர காவல்துறை ஆணையர் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து என்ஐடி பேராசிரியர்களும் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடுமுறை என்பதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் சாலையில் தற்போது பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரு வழிப்பாதையில் செல்வதால் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து பால்பண்ணை, சஞ்சீவி நகர் வரை 4 கிலோமீட்டர் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் டிவிஎஸ் டோல்கேட் மேம்பாலத்தை பள்ளிக்கல்வித்துறை ஆய்வு செய்த பின்னர் அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்கள் தெரிவிக்கும் போது டிவிஎஸ் டோல்கேட் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பொன்மை ரயில்வே மேம்பாலம் அடிப்படையில் கற்கள் செல்வதால் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் சென்னையிலிருந்து வரும் கனரக வாகனங்கள் பெரம்பலூரில் இருந்து துறையூர், குளித்தலை வழியாக திருச்சி செல்ல வேண்டும் என்றும், அதேபோன்று மதுரை, புதுக்கோட்டை, கோவையிலிருந்து சென்னைக்கு செல்லும் கனரக வாகனங்கள் குளித்தலை, துறையூர், பெரம்பலூர் வழியாக சென்னை செல்ல வேண்டும் என நேற்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அதன்படி தற்போது கனரக வாகனங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மேம்பாலத்து மராமத்து பணிகள் 30 நாட்களுக்குள் முடிவடையும். அதுவரை கனரக வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த கனரக வாகனங்கள் இந்த புயல் செல்லாமல் இருப்பதால் தற்போது பொங்கல் பண்டிகை என்பதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையிலே இந்த திருச்சி சென்னை நெடுஞ்சாலை என்பது மிகவும் முக்கியமான சாலை என்பதால் தற்போது போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் சமயபுரத்தில் இருந்து நம்பர் 1 டோல்கேட் வரை 5 கிலோமீட்டர் வரையிலுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது இந்த பாலம் இன்று ஐஐடி பேராசிரியர்கள் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர். ஆய்வு செய்த பின்னரே இந்த பாலத்தை முழுமையாக அகற்றி புதுப்பாலம் அமைக்கப்படுமா அல்லது பழைய பாலத்தை மறுபடியும் மராமத்து வேலை செய்ய முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.